பினாங்கில் ஆர்வமுள்ள இளைஞர்களை கொண்டு கடந்த சில ஆண்டு காலமாக செயல்பட்டு வரும் சோலன் பைக்கர்ஸ் குழுவினர் அண்மையில் தங்களது 3 நாள் நீண்ட தூர பயணத்தின் ஒரு பகுதியாக பத்துமலை வந்தடைந்தனர். பத்துமலையில் இருக்கும் ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம் வந்த அவர்களை லெஜெண்டரி ரைடர்ஸ் மலேசியா கிளப்பின் தோற்றுனர் ஆர் மகேந்திரமணி வரவேற்று அதன் தலைவரும் போலீஸ் துறை அதிகாரியுமான ஸ்ரீ கார்த்திகேசருக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு சின்னமும் வழங்கினார். சோலன் குழுவின் துணைத் தலைவர் வினோத்நாதன் ஏற்பாட்டில் இந்த நீண்ட பயணத்தில் 15 இளைஞர்கள் கலந்து கொண்ட நிலையில் பினாங்கு, குவாலலும்பூர், மாரான் மரத்தாண்டவர் ஆலயம், குவாந்தான் மற்றும் கேம்ரன் மலை வரை அவர்கள் பயணித்தனர். இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட உயர் இயந்திர ஆற்றலை கொண்ட ராயல் என்ஃபீல்ட் மோட்டார் சைக்கிள்களின் உரிமையாளர்களான பல இளைஞர்கள் சோலன் பைக்கர்ஸ் கிளப்பில் உறுப்பினர்களாக இருந்து வருகின்றனர். உயர்ந்த இயந்திர ஆற்றலை கொண்ட மோட்டார் சைக்கிள்களை வாங்கி ஓட்டுவது நல்ல பொழுதுபோக்காக இருந்தாலும் இந்த குழுவில் இருக்கும் உறுப்பினர்கள் பல்வேறு சமூக நல திட்டங்களிலும் பங்கேற்று வருகின்றனர். அதே வேளையில் இத்தகைய மோட்டார் சைக்கிள்களை பயன்படுத்தும் போது மிகவும் பொறுப்புடன் சாலை விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என மகேந்திரமணி கேட்டுக்கொண்டார். இளைஞர்களை நல்வழிப்படுத்தவும் நமது சமுதாயத்துக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற உணர்வை கொண்ட இந்த மோட்டார் சைக்கிளோட்டிகள் குழுவினருக்கு தொடர்ந்து ஆதரவை வழங்கி வரும் வணக்கம் மலேசியாவுக்கு அவர் தனது நன்றியையும் தெரிவித்துக் கொண்டார். இந்த தேங்காய் எண்ணெய் சமையல்ல அப்படின்னு ஸ்பெஷல் இருக்கு. கேரளாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரேனாயூர் சமையல் தேங்காய் எண்ணெயில சமையல் செஞ்சு சாப்பிட்டா தரமாவும் இருக்கும், அறுசுவையாவும் இருக்கும். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்.